வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த கவிஞர் உண்ணவன் எழுதின அறிவொளி கவிதையை தான் அலச போறோம். பார்க்க ரொம்ப சின்ன கவிதை மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஆசிரியர், மாணவர், அறிவுன்னு ஒரு பெரிய உலகத்தையே அடக்கி வச்சிருக்கார் கவிஞர். சூரியன், சந்திரன் மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயங்களை வச்சு நாம யோசிச்சு பார்க்காத பல கோணங்களை இந்த கவிதை காட்டுது. நம்மளோட நோக்கம் இந்த வரிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான அர்த்தங்களை ஒன்னொன்னா வெளியே கொண்டு வர்றதுதான். வணக்கம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இந்த கவிதையோட மிகப்பெரிய பலமே அதோட எளிமைதான். சில சமயம் ரொம்ப பெரிய தத்துவங்களை சொல்ல ரொம்ப சிம்பிளான உருவகங்களே போதும்னு இது நிரூபிக்குது. சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி நிலா எப்படி ராத்திரியில ஒளி தருதோ, அதே மாதிரி குரு கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கி ஒரு மாணவன் எப்படி சமுதாயத்துக்கு ஒளி தர்றான் அப்படின்றது இந்த கவிதை விளக்குற விதம் நிஜமாவே ரொம்ப ஆழமானது. இதை நாம வரி வரியா பிரிச்சு மேயலாம். சூப்பர், வாங்க ஆரம்பிக்கலாம். கவிதையோட முதல் 2 வரியே மொத்த கருத்தையும் தாங்கி நிக்குது. ஞாயிற்றின் ஒளியை தன்னுள் வாங்கி இருளகற்ற ஒளிரும் மதி, ஆசான் தந்த ஞான ஒளியை தன்னுள் ஏந்தி ஒளிருமே மாணவர் மதி. இங்க மதிங்கிற வார்த்தையை 2 அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறது அவ்வளோ அழகு. ஒன்னு வானத்துல இருக்கிற சந்திரன், இன்னொன்னு மாணவனோட புத்தி, அதாவது அறிவு. கரெக்ட். இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, இதுதான் இந்த கவிதையோட அடித்தளமே. சூரியன் தான் இங்க பிரதான சக்தி, அதாவது a primary